நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஜவ்வரிசியில கேசரி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுல ஜவ்வரிசி வந்து ஒரு 5 to 6 hours முன்னாடி ஊற வச்சிடணும். நல்லா சின்ன ஜவ்வரிசியில தான் செய்யணும், சரியா? பெரிய ஜவ்வரிசியில செஞ்சா நல்லா இருக்காது கேசரி. நல்லா ஊறணும்னா இப்ப தண்ணியை ஃபுல்லா வடிச்சிடணும். இப்ப நம்ம வந்து ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை போட்டுறணும். இப்ப எந்த ஜவ்வரிசி போட்டிருக்கோமோ அதே ஜவ்வரிசியில 1 கப் தண்ணி ஊத்திக்கணும். இதே கப் தண்ணி. இப்ப அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்குல்ல, அதை அடுப்பு பத்த வச்சு அதுல போட்டுட்டு எந்த கப்ல ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்ல தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்தி இல்ல ஜவ்வரிசியை வந்து வேக வைக்கணும். அது வெந்து மேல வரும். ஓகேம்மா. இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து வேக வைக்கணும் ஒரு 5-10 minutes. நல்லா ஊறினதுனால சீக்கிரமா வெந்து வந்துடும். ஜவ்வரிசி இப்படி வெந்து இப்படி மேல புசு 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 புசுன்னு வரும்போது மித்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்து ஒட்டாம வர்றதுக்காக என்ன பண்ணணும்னா, ஜவ்வரிசி வேகிறப்பே ஒரு ஸ்பூன் நெய் ஊட்டுக்கணும். நெய் ஊட்டாதான் வந்து அது ஒட்டாம ஜவ்வரிசி கேசரி செய்யும் போது ஒட்டாம வரும். இல்லாட்டி கெட்டி கிட்டி ஆயிடும். இப்ப கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்தோடனே நம்மளுக்கு வந்து இப்படி தெரியும், இந்த ஜவ்வரிசி இப்படி உள்ள இருக்குல்ல, ஜவ்வரிசி எல்லாம் அப்படியே மேல வெந்து சாதம் பொங்கி வர மாதிரி லைட்டா அப்படி ஜவ்வரிசி வெந்து வரும்போது நம்ம கேசரி பவுடரு, சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், எப்போதும் கேசரி செஞ்ச ஃபார்முலாலாம் செஞ்சிடணும். கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஒரு 10 minutesல வெந்து வந்துடும். 10 minutes வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். இப்ப ஜவ்வரிசி வந்து வெந்து வந்திருக்கா? இப்ப மேல வருதா? ஆமாமா. ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து, அப்படியே சூடோட டெஸ்ட் பண்ண முடியாது, நல்லா சின்ன பாத்திரத்துல எடுத்து நசுக்கி பார்த்தா இங்க பேர் நசுங்குதா? நசுங்கினோடனே அடுப்பை குறைச்சு வச்சிடணும். ஓகேம்மா. குறைச்சு வச்சுட்டு இப்போ சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்தா ரெடி கேசரி. அந்த கேப்ல வந்து நம்ம முந்திரி பருப்பு இருக்குல்ல, அது வந்து நெய்ல போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு கேசரிக்கு நம்ம இது வந்து போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேம்மா. ஆன் பண்ணு. இப்போ நம்ம வந்து இது வந்து நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கேசரியில ஏலக்காய் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டோன்னே அது ஒரு மாதிரி தண்ணி கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது அப்படியே கெட்டி ஆயிடும், கேசரி மாதிரி ஆயிடும். ஒரு 5 minutes கழிச்சு பார்த்தா நல்லா கேசரி மாதிரி ஆயிடும். இது நம்ம நாட்டு சர்க்கரை போட்டா அதுக்கு வந்து இது போடணும், கேசரி பவுடர் போடணும். நம்ம எல்லாம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம்ல, அதனால அந்த கலர் அல்வா மாதிரி வந்துடும். சர்க்கரை போட்டோம்னா அதுக்கு வந்து கேசரி பவுடர் இருக்குல்ல, அது போடணும். இது நம்ம இப்ப செய்யறதே பாரு, அல்வா மாதிரி வந்துருச்சு கலர். நாட்டு சர்க்கரை போட்டதுனால அல்வா மாதிரி வந்துருச்சா, அதனால நம்ம கலர் சேர்க்க தேவையில்ல. இந்த முந்திரி பருப்பு, நெய் இருக்குல்ல, அதை இதை சேர்த்துக்கணும். இன்னும் ஒரு 2 minutes 3 minutes வச்சுட்டா அது அப்படியே அல்வா மாதிரி வந்துடும். அல்வா மாதிரி கேசரி மாதிரி வந்துடும். எங்க அம்மாவுக்கு வந்து அல்வா மாதிரிட்டாங்க. அது கலர் அல்வா மாதிரி இருக்குல்ல, அதனால அல்வா மாதிரி இருக்கு. ஒரு 2 minutes ஆச்சுன்னா அப்படியே கெட்டி ஆயிடும், கேசரி மாதிரி. உங்களுக்கு வேணும்னா நீங்க வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அது அவங்களோட விருப்பம். நாங்க வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம், ஆமா யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா அது கெட்டி ஆயிட்டே வருது பத்தியா? கொஞ்சம் ஒரு 2 minutes வச்சோம்னா அப்படியே கெட்டி ஆயிடும். பாரு அப்படியே கெட்டி ஆயிட்டே இருக்கா. இந்த கிண்ண இன்னொரு அப்படியே 2 minutes கிண்ண இப்படியே நம்ம இறக்கிட்டா கிண்ணத்துல போட்டுட்டு ஆற வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இதாயிடும், நல்லா கேசரி மாதிரி வந்துடும். ஓகேம்மா. இரு கொஞ்சம் கிண்டர் காமிக்கிறது இப்பதானே தெரியும் எல்லாத்துக்கும், இல்லாட்டி பாயசம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நேரத்துல எப்படியே கெட்டி ஆயிடும். நெய் வேணும்னா நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெய் வேணும்னா கொஞ்சமா ஆட் பண்ணி. நெய் வாசம் வருதா?
இப்ப வேற சுருண்டு வந்துருச்சா கேசரி மாதிரி. ம் இப்ப நம்ம பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஜவ்வரிசி கேசரி ரெடி. ஆமா கைஸ் நம்மளோட ஜவ்வரிசி கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வெறும் 60 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு கைஸ். நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.